வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அரசியலினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் படிப்பதற்காக அண்ணாமலை லண்டன் போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவருக்கு பதிலாக பொறுப்பு தலைவராக யாரை போடுவாங்க? அவர் தான் அங்கேருந்தே கூட கவனிக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பொறுப்பு தலைவராக அங்கே வேறு ஆளை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஏன் 40 இடத்துலையும் தோத்துச்சுன்னு இப்போ கேட்குறத விட்டுட்டு அடுத்த தலைவர் யாருங்கிறத நோக்கி அவங்க நகர்த்திருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அடுத்த தலைவரை நோக்கி நகர்த்துறது இல்லை, அண்ணாமலை அவங்களுக்கு செட் ஆகிட்டாங்க. ஏஜென்ட் சில காட்ரேஜ் இதெல்லாம் சோப்பு லக்ஸு காட்ரேஜ்லாம் இருக்குல்ல, ஒரு ஏஜெண்ட்டை போட்டுருவாங்க. அவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னா அவனை விட்டுருவாங்க. நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 10 லட்சம் சோப்பு விற்கணும் டார்கெட் போட்டால் 12 லட்சம் விற்கிறான்னு வைங்க. நல்லா பண்ணுறானேன்னு விட்டுருவாங்க, அவனை மாற்ற மாட்டாங்க. ஸோ திடீர்னு அவன் வந்து திடீர்னு ஆக்ஸ்ஃபோர்டுன்னு கதை விட்டு கரூரில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு ஏஜென்ட் முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி நீங்களே ஏஜென்சி வச்சுக்கோங்க, நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் நிறையா போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இது ஏஜென்சி தானே, வியாபாரம் தானே. பிஜேபின்றது கட்சி கிடையாது, அரசியல்லாம் கிடையாது, வியாபாரம். அதிகாரத்தை கையில் பிடிக்கணும், மத்திய அரசை பிடிக்கணும், மாநில அரசு மித்தவனெல்லாம் மிரட்டி அவன்கிட்ட காசை கொடுக்கணும், இல்லைன்னா அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடிக்கி அங்கேயும் நம்ம ராஜ்யத்தை செலுத்தணுன்றது தான் அவர்களோட இது. அதை நோக்கி இருக்கும்போது அதற்கு சரியான ஒரு ஏஜென்சி கிடச்சிருக்கும் போது எதுக்கு அதை விடுவாங்கன்னு அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. அண்ணாமலை 6 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் தலைவர். 2 பீரியடுக்கு வச்சுருக்காங்க. வச்சுட்டு அடுத்த ஆட்சிக்கு வரும்போது தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் முதலமைச்சராக போயிடுவார். திருச்சி சூர்யா மாதிரி யாராவது வந்து மாநில தலைவர் ஆகிடுவாங்க. இதுதான் அவர்களோட பிளான். ஸோ அப்படி இருக்கும்போது மாற்ற மாட்டாங்க. அதுக்கு இடையில் எப்படியே போயிட்டு இந்த கொள்ளை அந்த மணல் கொள்ளைக்காரன்ட்ட காசு வாங்குறது இதெல்லாம் வாங்கி அவர் ஒரு பக்கம் செட்டில் ஆகிடுவார். சிஎம் ஆகவே சுத்தமாகிடுவார். அதுக்கப்புறம் காசே வாங்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இந்த சிஎம் அந்த இப்போ 2026 எலெக்ஷனுக்குள்ளேயே எப்படி ஒரு 1000 கோடி அடிச்சுடுவாங்க அண்ணாமலை. அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தங்க கடத்தல் இல்லை, பெரிய அளவில் அண்ணாமலை பேர் பேசப்படுது. ஒரு பதவியில் இல்லை, கட்சியில் இல்லை, அந்த கட்சியில் மட்டும்தான் இருக்காப்புல. ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாத ஒரு ஜெயிச்சது இல்லை. ஆனால் வந்து எல்லா சீட்டிங் மொள்ள மாதிரித்தனத்துலேயும் பேர் அடிபடுது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அண்ணாமலையை தவிர வேறு யாருமே இந்தியாவிலே கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ராஜாலாம் இப்போ தான் கண்ணில் விட்டு பாப்பாப்புல என்னடா நடக்குது இது. ஏன்னா 2 வருஷத்தில் 1000 கோடின்றாங்க. நான் 1 கோடி ரூபா கட்சி எலெக்ஷனுக்கு கொடுத்த காசில் வீட்டுக்கு தளம் போட்டேன், அதுக்கு அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டிங்களடா அப்படிங்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க. வீட்டிலே சொல்லிப்பாங்கன்னா என்னென்னா உனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்க. இதே தமிழ்நாட்டில் தானே பண்ணுறான். நகை கடத்துறான், தங்க கடத்துறான், காசு வாங்குறான், போகிறான் வர்றான், பாக்கெட்காரனை கட்சியில் சேர்க்குறான், மாமூல் வாங்குறான், ஏலச்சீட்டுக்காரனை சேர்க்குறான், மாமூல் வாங்குறான். இதெல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது தானே. அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு நீ ஏன் அவாலத்தை குறை சொல்கிற? உனக்கு வக்கு இல்லை. காலம் போன கடைசியில் 1 கோடி 2 கோடி ஆட்டையை போட்டு எலெக்ஷனுக்கு செலவு கொடுத்த காசை வச்சு கட்டினேன். இதுதான் உனக்கு தெரிஞ்சது. நீ ஏன் வயிற்றுலேயே வாயில் அடிச்சுட்டு இருக்கேன், வேலையை பாருங்கண்ணா அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருப்பாங்க. பேசும்போது அப்போ ராஜாக்கெல்லாம் அது வயிற்றுச்சலாக இருக்குது. என்னன்னா இது ஏர்போர்ட் வரைக்கும் போகுது, கஸ்டம்ஸ்லேயே விட்டு ஆட்டுறான். 150 கோடினா எப்படி 15% கமிஷன் வச்சுருந்தாலே 20 கோடி 20 கோடி அசால்ட்டாக லட்டு மாதிரி வந்துடுது. காப்பாற்றி விட்டுருவாரு, எப்படி வழக்கம் போட முடியாது, எப்படி சம்பாதிக்கிறான் பாரியா அப்படின்ற மாதிரி தான் ராஜா நினச்சி நம்மளாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் RSS போட்டு அலைஞ்சோம். ஆனால் கடைசியில் கையில் குச்சியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. வயசாகி போச்சுன்னு சொல்லி நம்மளே நம்ம வாயினாலேயே சொல்ல வச்சுட்டாங்க, நான் வந்து தேர்தல் அரசியல்லேருந்து வெளியே போகிறேன்னு. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்திருப்போம் அப்படின்னு நினச்சி இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணாமலையை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் பகீர்னு இருக்கிறது யாருக்கு இருக்குன்னா ராஜாக்கு. இப்போ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலை தான் தலைவர்னா இந்த கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களுடைய நிலைமை என்ன? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீயாமல் ரிசைன் பண்ணன்னு கேட்குறேன். நாங்களும் அவனை கூப்பிட்டோம், நீ மத்திய அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டேன், சரி நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு நின்று ஜெயிச்சுட்டு சொல்லு. நிர்மலா சீதாராமனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கண்ணா டெல்லியில். எங்களுக்கு தெரியும்ல, நிர்மலா சீதாராமன் நின்னா 10,000 ஓட்டு கூட வாங்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் வேறு ஸ்டேட்டில் போட்டு எம்பி ஆக்கி நாங்கள் வச்சுருக்கோம். இது தெரியாமையாக வச்சுருக்கோம். நீ லூஸு மாதிரி இருக்கிற பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, எனக்கு மினிஸ்டர் தருவி, ஆனால் ஜெயிச்சுட்டு வான்னு நாங்கள் சொன்னோம். ஜெயிச்சுட்டு வந்தியா? இல்லை வீட்டுக்கு போ அப்படின்ற ரேஞ்சு தான். இப்போ வீட்டில் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட சூர்யா சொல்லியிருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிச்சு, ஆதாரம் வச்சுருக்கேன்றாப்புல.
ஸோ அப்படி இருக்கும்போது சம்பாதிச்ச வரைக்கும் போதும் பெரும் பதவி அடைஞ்சிச்சு. ப்ரெஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்ணுற ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கேன்றப்ப இப்படி இருக்கும்போது என்னன்னா அடித்த வரைக்கும் போதும்னு அந்த அம்மா ஒதுங்கிக்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லது. இல்லை இப்போ கட்சிக்காக செலவு பண்ணி தேசியத்துக்காக அதுக்கு எங்கே செலவு பண்ணுச்சு? அதுக்கு தேசியம் தான் செலவு பண்ணியிருக்கு. அவங்க வந்து இதில் வந்து ஜிம்மர் ஹாஸ்பிட்டல்லே அவ்வளோ காசு அடிச்சிருக்கு, ரோடு சாக்கடையில் அவ்வளோ காசு அடிச்சிருக்குன்னா ஒரு கவர்னர் இவ்வளோ சாப்பிட முடியுன்றதை நிரூபித்தது அந்த அம்மா தான். அதே மாதிரி ஒரு மாநில தலைவராக ஒரு டுபாகூர் கட்சியில் இருந்துக்கிட்டு 1000 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் 2-3 வருஷத்தில் அப்படின்றது அந்த கட்சியில் தான். இல்லை இந்த எலெக்ஷனில் மட்டுமே 1000 கோடி கொங்கு பக்கத்தில் வசூலுங்கிறாங்க. 2 வருஷத்தினுடைய டேர்ன் ஓவர். அது போக மத்தியில் கொடுத்த காசையும் ஆட்டையை போட்டதாக சொல்கிறாங்க. நடுவில் கர்நாடகா எலெக்ஷனுக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு போனாங்கலாம் ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் இப்படி தலைவர்கள் வந்து அவர்களுக்கு கிடச்சிருக்காங்க என்பது ஒரு பெரிய திமுகவே ஷாக்கில் தான் பார்ப்பேன். திமுக அதிமுக எடப்பாடி நம்ம கூட 4 வருஷம் இருந்து கூட எடப்பாடி 4000 கோடி தான் சம்பாரிச்சாங்க. 5000 கோடி. அதுலேயும் இப்போ கூட்டணியில் 500 கோடியை கொண்டு போய் ராம்தாஸ்ட்டை கொடுத்து வந்துட்டாங்க. இல்லை ஏமாத்துக்காரன் தான். இந்த இப்போ முந்தினா கக்கூஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்ஸில் இருந்து வெளியூர்லேருந்து வரான் இல்லை கக்கூஸ் வாசலில் நின்றுக்குவாங்க சீட்டிங்காரன் ஒரு சூட் கேஸோட. இப்போ இவன் சூட் கேஸோட இவனும் பாத்ரூம் போகும்போது எங்கடா வைக்கிறதுன்னு தெரியாது. வைக்கும்போது ஒன்று அவனே வாலண்டியராக வந்து பிரதர் இந்த சூட் கேஸை பார்த்துக்கிறீங்களா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் சூட் கேஸை முதல்ல உங்கள்கிட்ட கொடுக்குறது. ஒன்று பார்த்துட்டு சரி நான் போய்ட்டு வந்துட்டேன் பிரதர், நீங்கள் வேணால் போய்ட்டு வாங்களேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம். அவன் சூட் கேஸை நம்மளை நம்பி கொடுத்தான்ல, நம்ம இதை வச்சுட்டு போகணும்னு சொல்லி உள்ளே போனோன்னே இந்த சூட் கேஸை இதை மாற்றிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவோம் செங்கல். ஆமாம், அந்த இதுதான் வந்து இந்த சீட்டிங்கில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இது. கூட்டணிக்குன்னு போய் வாசனுக்கு கொடுத்த போச்சு எல்லாம் போய் ராமதாஸ் சூட்கேஸ் தூக்கிட்டு போயிட்டு 500 கோடி சூட்கேஸ் இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன்றக்குள்ள மொத்தமாக அடிச்சு அந்த காசை திருப்பி தர மாட்டேன்றாங்க. இப்போ சிவி சண்முகம் கூட வெளியில் இருக்காப்புல கொந்தளிச்சு போய் நீங்கள் காசை கூடியாங்க அவன் சொல்லாங்க 2026 கழிச்சிங்க அப்படின்னு. அதெல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்லையா போயிட்டு இருக்கு, உனையெல்லாம் நம்ப முடியாது, நீ மேலே காசை கொடுன்னு படிச்சுட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் அண்ணாமலை அசால்ட்டாக உட்காந்துட்டு கஸ்டம்ஸ் அது இது ஃபோனை போட்டு பல கோடி அடித்ததா இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்டிக்கல் வரும்போது எல்லாமே ஷாக்காகிறாங்க. இப்படி சம்பாதிக்கிறாங்களா? இது போக நமிதா வீட்டுக்காரர் அவர்கிட்ட சில கோடி நமிதாவை கல்யாணம் பண்ணதே பாவம் பண்ண அந்த பாவத்துக்கு கடைசியில் அவனே காசு அடிச்சு அந்த அம்மா கட்சியில் வேற இருக்கு, கட்சியில் இருக்கு, பாவத்துக்குனாலும் விட்டுருக்கலாம். கௌதமி என்ன பண்ணாங்க, இருந்த 2 வீடையும் கட்சிக்காரன் எழுதி வாங்கி போயிட்டான். ஸோ இப்படி கொடூரம் மேலே கொடூரம் செய்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக. இப்போ இதில் ரெட்டி வேற சொல்லியிருக்காப்புல, நான் தான் வந்து நான் எந்நேரம் வேறு கட்சியிலேருந்து அமைச்சராக இருந்திருப்பேன். கட்சியே டுபாகூர், நீ இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை, அதில் எவ்வளோ இப்போ இந்த ஆட்டம் ஆடுறீங்க, இதில் வந்து மினிஸ்டராக வேறு இருந்துட்டோம். எப்படி வேறு கட்சினா எந்த கட்சியிலன்னு தெரியல. யார் செய்கிறது இருக்குது. இப்போ சூர்யா சிவா சொல்லக்கூடியதை பார்த்தா அண்ணாமலை தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் செஞ்சேன், என்ன எதுக்கு நிற்கினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் வெளிப்படையாக வைக்கிறாப்புல. காயத்ரி ரகுராமிலேருந்து கடைசியாக கல்யாணராமன் வரைக்கும் அண்ணாமலை ஸ்கெட்சு போட்டு தான் தூக்குனாரு அப்படின்னு இப்போ ஒரு. ஆமாம், அது உண்மை தானே, அதெல்லாம் தெரிஞ்சது தானே, தெரிஞ்சது தான். அதை ஓப்பனாக சொல்கிறார். அவங்க ஆளே வந்து ஒப்புதல் அப்ரூவராக மாதிரி சொல்லும்போது அது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ வந்து இப்பயும் கூட மீண்டும் சேர்ந்துருவாப்புல. மீண்டும் வந்து அவர் வந்து இப்போது ஸ்லீப்பர் செல் அண்ணாமலையோட தளபதி தான், மீண்டும் சேர்ந்துருவாப்புல. ஒரு 20 நாள் 1 மாதம் 1.5 மாதம் லீவு, கட்சியை விட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டு நீ எவ்வளோ வேணால் கழுவி ஊற்றணுமோ நமக்கு எதிரிகளை கழுவி ஊற்றி எல்லா வீடியோ வெளியிட்டுட்டு திருப்பி கட்சிக்கு வந்துருன்றாங்க. அண்ணாமலையாக பார்த்து அனுப்பப்பட்டால் தான் வெளியே போய் தமிழிசை டேமேஜ் பண்ணி மற்றவங்க எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு நான் அவனை சேர்த்துக்கிறேன், என்னையும் விட்ட போட்டுக்க லைட்டாக. ஊரே என்னை ஆடுன்னு சொல்லுது, நீ சொல்லியா என்ன போகுது, நீ ஒரு விட்ட போட்டு என்னையும் எதிரி மாதிரி சித்தாச்சு. நான் பாசிட்டிவாக என்ன சொல்லணும், ஒரு பையில மோடி இருக்கார், ஒரு பையில அமித்ஷா இருக்காருன்னா அவனுக்கு பேர் தானே, இது என்ன கழுவி ஊற்றுறது அண்ணாமலையை. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நீ வந்துட்டு 3 மாதத்தில் திருப்பி அதே பதவி கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போ வானதி போன்றவர்கள் எல்லாம் இப்போ இந்த எம்எல்ஏ இதுக்கு பிறகு அவங்க தேசிய பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்கள நம்பி கூட கட்சி கொடுக்க மாட்டாங்க. லண்டனில் இருந்துகிட்டே கட்சி நடத்துறதுன்னா அப்படி ஒரு வானதியெலாம் கூட்டம் 4 பேர் கூட வரமாட்டாங்க, கூட்டணும்ல. அதே சூர்யாவே சொல்லியிருக்காங்க, இது இந்தம்மா இருக்கும்போது பொதுக்கூட்டம் போடுங்கன்னா 10 பேர் தான் வந்திருக்காங்க, அவமானப்படுறதுக்கா. வானதிக்கெலாம் என்னங்க செல்வாங்க, ஏதோ கூட்டத்தில் போயிருந்தா கோயம்புத்தூரில் ஏதோ அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிருக்கு. ஆமாம், கமலஹாசன் நின்றதுனால வேற ஆள் நின்றுருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தோற்றுருக்கும். வானதியெல்லாம் கூப்பிட்டா 15 பேர் கூட வரமாட்டாங்க கூட்டத்துக்கு. அந்த கூட உள்ள அல்லக்கையே பிஏஏ ஒரு 10 பேர் தான் தேடும்.
அவங்கள வச்சு நீங்கள் எப்படி மாநில தலைவர் கொடுப்பீங்க? அந்த மாதிரிலாம் வேணான்றோம். செலவு பண்ண முடியாது, ஆளை கூட்ட முடியாது, அதெல்லாம் வேஸ்ட். அது அரசியல் அதுக்கு நல்லா தெரியும். இருந்தோமா, காஞ்சி பார்த்தோமா, எம்எல்ஏ வானமா, 5 வருஷம் இருந்தோமா, டெல்லியில் தொடர்பு வச்சோமா, இந்த ஸ்மிருதி இரானியோட டச் வச்சுட்டு நல்லா சம்பாதிச்சு. இப்போ அது தோற்று போச்சு. இப்போ நிர்மலா சீதாராமன் யார்ட்டா மேடம் கங்கனாட்டு யாரையா பிடிச்சி மண்டையை கழுவி மோடிக்கு யார் க்ளோஸாக இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க கூடயே கை கால் கழுவிட்டு அப்படியே ஓட்டிடும். அதெல்லாம் மாநில தலைவி ஆகணும்னு அதே விருப்பப்படாத, அதுக்கு தரவும் மாட்டாங்க. இல்லை, இப்போ கேசவ விநாயகன் நீங்கள் சொல்லும்போது குறிப்பிடுவீங்க, அவர் கட்சி ஆஃபீஸ்லேயே இருந்துப்பார், ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு, பேச்சுலராக இருக்கிறாருங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கோம். அவரே எலெக்ஷனுக்கு வந்த பல 100 கோடி ஆட்டையை போட்டாருன்னு சூர்யா சிவா ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் பணம் யாருமே விட்டுச்சு. பெண் ஆசை இல்லாமல் இருக்கலாம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 3 இருக்குல்ல. அவருக்கு வயதான காலத்தில் பெண்ணாசை வேணா இல்லாமல் இருக்கலாம். பொன்னாசையும் மண்ணாசையும் இல்லாமல் இப்படி போகும். ஏதாவது ஒரு மனுஷனுக்கு இருக்குல்ல. எச்ராஜா வீடு கட்டின மாதிரி. ஆமாம், வீடு கட்டுற மாதிரி ஒரு மண்ணாசை இருக்குது. எச்ராஜாவுக்கு பெண்ணாசை இல்லை, பொன்னாசை இருக்கு. அதே மாதிரி மண்ணாசை இருக்கு. ஊரில் இடம் வாங்கி வீடு வச்சு மாடு கீடுகள்லாம் வச்சு பெரிய ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ அவரெல்லாம் பிச்சை எடுத்தாங்க சாக முடியும். ஆர்எஸ்எஸில் இருக்க பிச்சை எடுத்தால் சாப்பிட முடியும். அவர் படிக்கடியில் படுத்துருந்தா கூட அவருக்கு பணம் தேவை தானே. அது யாராவது ஏமாற்றி பிடிக்கிட்டு போயிடுவாங்க. கடைசி காலத்தில் அவங்கள காப்பாற்றுறேன் என்டி ராமராவுக்கு ஒரு லேடி வந்துச்சு பாருங்க, யார், சிவபார்வதி. புக்கு எழுதுறேன்னு வந்து எல்லா காசையும் ஆட்டையை பிடிச்சிட்டா. இவங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு மாமி பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒருத்தன் மாமியோ சாமியோ ஏதாவது ஒன்று வந்து வயதான காலத்தில் அவரை கவனித்துக் கொள்கிறேன்னு மொத்த சொத்தையும் சுற்றி போயிடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். கல்யாணம் பண்ணாமே இருக்காருன்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இப்போ பாஜகவில் எல்லாத்துலேயும் ஃபண்டில் முறைகேடு பண்ணிட்டாங்க, டெல்லியில் கொடுத்ததை தூக்கிட்டாங்கன்னா பொருளாளர் எஸ்ஆர் சேகர் தானே, அவரை விட்டுட்டு ஏன் இத்தனை பேர் இந்த காசு எதுவுமே கட்சிக்குள்ளேயே வராது. இது என்ன லீகல் மணியா? கட்சியில் வந்து இப்போ மத்திய இதுலேருந்து டெல்லியிலேருந்து அந்த பொருளாளர் வந்து இந்த பொருளாளருக்கு அனுப்புகிறாரு, இந்த பொருளாளர் செலவு பண்ணுறாருன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா இது எல்லாமே வந்து ஊழல் மூலமாக வரக்கூடிய பணம், மிரட்டி வாங்கப்பட்ட பணம், கட்ட பஞ்சாயத்தில் வாங்கப்பட்ட பணம், கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட. அது அப்படியே வேறு ரூபத்தில் கண்டெய்னரில் இங்கே வரும். அது அமித்ஷா இது அண்ணாமலைக்கு வரும். அண்ணாமலை அதில் ஒரு அமௌண்ட்டை பெருசாக எடுத்துக்கிட்டு சில்லறைகளுக்கு கூட இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி தான். நீனா என்ன அடுத்த டைம் கூட கொடுனா, நீனா அடுத்த ட்ரெயினில் விழுக வேண்டிய இருக்கும் பரவாயில்லையா அப்படின்றது தான் அண்ணாமலை கூட இருக்கணும். அப்படின்னா அண்ணாமலை ஒரு 10,000 ரூபா அடிச்சுட்டு ஆளுக்கு 100 செலவு வச்சுக்கணுங்கிற மாதிரி பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு கூட டிடி எல்லாம் இருப்பாங்க. நீ 50 லட்சம் வச்சுக்க, 20 லட்சம் வச்சுக்கன்னு சொல்லி லட்சங்களில் கொடுத்துட்டு கூடயே தன்னை கட்டி வச்சுக்கிறது. வண்டியில் விழுனா போய் விழுவாங்க. நாக்கடைக்கார மையம் கழுத்தில் செயினை அறுக்கணும்னா இருப்பாங்க. இதுக்கு ஒரு 5-6 பேரை கூடாது. அதை தாண்டி கீழே பணம் போகாது. இதுனா எஸ்ஆர் சேகருக்கு போய் கையெழுத்து போட்டு செக்லேயே வாங்குறாங்க. எஸ்ஆர் சேகர்லாம் இப்போ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா பேங்க்கில் ஃபோன் பண்ணாங்க, சார் என்ன சார் மினிமம் பேலன்ஸு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஏதோ ஒரு 5,000 ரூபா போடுங்க சார். அப்படி தான் இருக்கும் அக்கௌண்ட்டு. கட்சியினுடைய அக்கௌண்ட்டு அவ்வளோ ஏழை கட்சி. ஆனால் வந்து செலவு பண்ணுறது 5,000 கோடி செலவு பண்ணும். அதுதான் அரசியல். இல்லை சார், ஒரு 10 மாதம் வரைக்கும் இந்த எண்மண் எண் மக்கள்னு தமிழ்நாடு முழுக்க யாத்திரை போய் அரசியல் பண்ணிவிட்டு 6 மாதம் ஊர்லேயே இருக்க மாட்டேங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடுமா? இல்லை அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையா? எப்படி நீங்கள்? இல்லை, அதாவது இங்கே வச்சுருந்தா குழப்பம் வருது. இப்போ ட்ரை சீசனுக்கு வச்சு என்ன பண்ணுறது? அடுத்த எலெக்ஷன் 26 அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டால் போதும். இடையில எதையா பேசி இருக்கிற ஆட்டையும் கிளச்சி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேச விட்டுக்கு தான் மத்தியில் இப்போ இருந்திருந்தால் ஒரு 10 சீட்டு தெரியும். எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை மத்திய பாஜக வந்திருக்காரு. இருந்த போதிலும் சரி ரைட்டு பரவாயில்லன்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா 26 டார்கெட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஏடிஎம்கே காலி பண்ணணும் தான் அடுத்த டாஸ்க். ஆட்சிக்கு வரணுன்றது இல்லை. ஏடிஎம்கே காலி பண்ணி அவங்களோட கூட்டணியோட எதிர்கட்சியானாலும் உட்காந்துடணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம திமுகவா பிஜேபியா அப்படின்ற இரு குழல் துப்பாக்கி தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பிளான். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு லண்டன் போகிறாங்கன்னா மயிர போகிறாங்க. ஏன்னா 4 வாரம் கூட கோர்ஸ் இங்கே கிடையாது. இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து கேட்டால் அங்கே படிக்கிறவங்கள கேட்டால் இப்படி ஒரு கோர்ஸே இல்லைன்றாங்க. அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான், 2 வார கோர்ஸ் தான்றாங்க. ஸோ ஏதோ பொய்ய சொல்லிவிட்டு எங்கேயோ கரூரில் போய் அண்டர் கிரவுண்டில் படுக்க போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது. இல்லை பெங்களூரில் போய் செட்டில் ஆகிடும். 1 மாதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இல்லை, அது 12 வாரம் வரைக்கும் வருது. அப்படி பார்த்தாலும் 3 மாதம் வருதா? நீங்கள் பெங்களூரில் ஒரு 15 நாள் அப்படியே வந்து கேரளா வழியாக காரில் வந்துட்டிங்கன்னா. இல்லை, அது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம். எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் இல்லை, அப்படியே இல்லை. கேரளாக்குள்ளே வந்தால் கோயம்புத்தூர் தானே இருக்குது. அப்படியே வந்து கரூரில் போய் படுத்துக்கலாம். இல்லைனா ஒரே ஹைவே பெங்களூர் லண்டன் போகிறேன்னு பெங்களூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி
கார் எடுத்து நேராக விட்டோன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கரூர் போயிடலாம். அப்படியே வீட்டுக்குள்ளே போயிருக்க வேண்டியதான். ஒரு மாநில தலைவர் நீங்கள் முகத்தை இங்கே இருந்தால் கூட்டணி அமையாதுன்னு அனுப்பிட்டு திரும்ப வந்து அவர் வாய திறக்காமல இருக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்லை, திரும்ப வந்து திறக்கட்டும். அது வந்து எலெக்ஷன் டைமில் திறந்துட்டு போட்டோம். ஓகே, வாயை போட்டு தைக்க முடியும் ஊசிங்கள் போட்டு இருக்கட்டும். அது இப்போ பேச வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட போய் தொலையிட்டோம், இருக்கிற கூட்டத்தை ஆட்டையை கிளச்சி விடாமல் இருந்தானா சரி. திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏடிஎம்கேயோட போட்டு ஆட்டையை கிளச்சி இபிஎஸ்ஸை துரத்தி விட்டுட்டு சசிகலா கையில் கட்சியை கொடுத்துட்டு அப்படியே அந்த கும்பல் அப்படியே தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு அப்படியே பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த தங்கமணி ரங்கமணியும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே கேஸை போட்டு உள்ளே போறியா இல்லை வாயில் கத்தி விட்டு சுத்தவான்ற மாதிரி அவங்களையும் சேர்த்துட்டாங்க. அப்படியே சேர்த்து அதிமுக பாஜக கூட்டணி 2026 உறுதி. 3 அணி அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று. அதில் வந்து இபிஎஸ் இருக்க மாட்டார். ஒன்று திமுக அணி இப்படியே இருக்க வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய், சீமானு, இன்னும் யாராவது ஒருத்தர் 2 பேரை சேர்த்து அது மொத்தமாக நாசமாக போனால் நீங்கள் எஸ்வி சேகர் பிராமணர்கள் ஒரு கட்சி அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏன்னா சீமானுக்கார் உடன்பாடு உண்டு. ஐயர் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தாய்மொழி தமிழ் தான், தமிழ் பிராமணர்கள் தமிழ் பிராமணர்கள் வேற, ஆரியர்கள் வேற அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் சேர்த்துக்காப்புல எஸ்வி சேகர்லாம். ஏன்னா தமிழில் தான் நாடகம் போட்டார் எஸ்வி சேகர். சேர்த்துக்கிட்டு எஸ்வி சேகர், சீமானு, விஜய் 3 பேர் கூட்டணி. இப்போ அண்ணாமலை இல்லைன்னா ப்ரெஸ் மீட் எல்லாம் யார் சார் கொடுப்பா? இல்லை அது மொத்தமாக ப்ரெஸ் மீட்லாம் நடக்காது, ஆளாளுக்கு பேசிங்கன்னு விட்டுருவாங்க. ஏன்னா அவர் பர்மிஷன் வாங்கிட்டு கமலாலயத்துக்குள்ளே தானே வைக்கணும்னு ஒரு புது ரூல்ஸ். அதை எவனும் மதிக்கவே இல்லையே. எச் ராஜாவே மதிக்கலை, அந்த தமிழிசை மதிக்கலைன்றிருக்காங்க. அதனால் நீ போயிருன்றாங்க. ஆமாம், நீங்கள் மதுரையிலலாம் எச் ராஜா அவராக ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அவராக போராட்டம் யார்கிட்ட சொல்லாமே அந்த அவராக போய் போராட்டம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அப்போ சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.